கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் ஒரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்ல நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். ஆண்டவர் ஈவாய் கொடுத்த இந்த பரிசுத்த வாரத்திற்காக, பரிசுத்த வாரத்தின் புதன்கிழமைக்காக, ஹோலி வீக் ஆன் வெனஸ்டே என்பதை நாம் தியானிக்க இருக்கின்றோம். பரிசுத்த வாரம் புதன்கிழமையாகிய இன்று போதனை இல்லாமல் இளைப்பாறுதல் செய்யும் நாளாக இருந்தது. அந்த நாளை இயேசு கிறிஸ்து பெத்தானியாவில் உள்ள தன் நண்பர்களோடு செலவிட்டார் என்று வேதாகமம் கற்றுத்தருகிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய நண்பர்களோடு நேரத்தை செலவிடும் அதே நேரத்திலே ஆலோசனை சங்கத்தாருடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. த கவுன்சில்ஸ் கான்ஸ்பிரேசி. மத்தேயு 26 அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே, மார்க்கு 14 அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே, யோவான் 11 அதிகாரம் 47 வசனம் முதல் 53 வசனங்களிலே காண முடியும். இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தை குறித்து சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக்கொடுக்கப்படுவார் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா என்னப்பட்ட பிரதான ஆசாரனுடைய அரண்மனையிலே கூடி வந்து இயேசு கிறிஸ்துவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள் கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்று அவர்கள் காத்திருந்தார்கள். ஆலோசனை சங்கத்தார் தந்திரமாய் இயேசு கிறிஸ்துவின் கதையை முடித்துவிட விரும்பினர். தேவனோ சிலுவையை நோக்கும்படி மாற்றினார். இரண்டாவது நிகழ்வு தைலாபிஷேகம், த அனாயிண்டிங். மத்தேயு என்பவர் எழுதின செய்தி நூல் 26 அதிகாரம் 6 முதல் 13 வசனங்கள், மார்க்கு 14 அதிகாரம் 3 முதல் 9 வசனங்களிலே இவைகளை நாம் காண முடியும். பஸ்கா பண்டிகை வர 2 நாள் இருக்கையில் இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியாய் இருந்த சீமோனின் வீட்டில் இருக்கையில் ஒரு பெண் விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து தைலம் முழுவதையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் ஊற்றினாள். அவருடைய இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு இதை இப்படி செலவழிக்காமல் வேறு விதமாக உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து, நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக இவள் இப்படி செய்தாள் என்றார். பரிசுத்த யோவான் என்பவர் எழுதிய நற்செய்தி நூலிலே 12 அதிகாரத்தில் முதல் 8 வசனங்களில் பஸ்கா பண்டிகை வர 6 நாட்களுக்கு முன்பதாக மற்றொரு தைலாபிஷேகத்தை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து உயிருடன் எழுப்பிய லாசருவின் வீட்டில் வைத்து லாசருடைய சகோதரி மரியாளின் மூலம் பாதாபிஷேகம் நடைபெற்றது. இயேசு கிறிஸ்துவின் பாதங்களில் பூசி தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தார். அப்பொழுதும், ஆண்டவர் என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால் என்றார். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 7 அதிகாரம் 36 வசனம் முதல் 50 வசனங்களிலே மற்றொரு பாதாபிஷேகம் நடக்கப்பெற்றதாக தகவல் உள்ளது. இது பரிசேயன் வீட்டிலே இயேசு கிறிஸ்து பந்தி இருக்கையிலே ஊழிய துவக்கத்தில் நடைபெற்ற நிகழ்வாகும். ஒரு ஸ்திரீ அவருடைய பாதத்தில் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை கண்ணீரினாலே நனைத்து தன் தலைமயிரால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினாள். நமது ஆண்டவர் 3 தடவை தைலாபிஷேகம் பெற்றிருக்கின்றார். மேலும் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியின் அபிஷேகம் உடையவர் என்பதை யோவான் ஸ்நானகன் தெளிவாக எடுத்துரைக்கின்றார். அவரே அபிஷேகத்திற்கு பாத்திரரும் நம்மை அபிஷேகிப்பவரும் அவரே என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு அபிஷேகம் செய்ய விரும்பினால் கொடுக்க வேண்டிய தைலம் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயமே என்று வேதாகமம் கற்றுத்தருகிறது. சங்கீதம் 51 அதிகாரம் 17 வசனத்திலே நாம் காண்கின்றோம், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்று சங்கீதக்காரன் கூறுகின்றார். இந்த தைலத்தை எந்த பாவியும் எந்த வேளையிலும் செய்யலாம். அது நொறுக்க நொறுக்க விலையேற பெற்றதே. சில தாம் செய்யும் தான தர்மங்களில் மாத்திரம் பரலோகம் சென்றிடலாம் என்று எண்ணுவதுண்டு. ஏன், இயேசு கிறிஸ்துவின் சீடர்களின் வினாவும் கூட அப்படிப்பட்டதே. தைலத்தினை விற்று கிடைக்கும் பணத்தை தரித்திரருக்கு கொடுத்திடலாமே. தரித்திரருக்கு மட்டும் கொடுப்பதினால் பரலோகம் நிச்சயமல்ல. எனவேதான் ஆண்டவர் தரித்திரருக்கு எப்பொழுதும் எப்படியும் கொடுக்கலாம். ஆண்டவருக்கு செலுத்த வேண்டியதை அவருக்கே செலுத்த வேண்டும் என்று கற்றுத்தருகிறார். அவருடைய சமூகத்தில் வந்து நின்று நான் பாவி என்று உணர்ந்து மனங்கசந்து அழுது கண்ணீரால் அவருடைய பாதத்தை நனைத்து மேலும் அவருடைய பாதரட்சைகளை கூட அவிழ்க்க நான் பாத்திரனல்ல என்ற யோவான் சானின் கூற்றை நினைவு கூர்ந்து
நொறுங்குண்ட இருதயத்தை ஊற்றும் பொழுது ஆண்டவர் மனம் திரும்புகிறவர்களை குறித்து மகிழ்ச்சி அடைவார். இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லி உன்னத வாழ்வையும் அருளி செய்வார். யூதாஸ் காரியத்தின் துரோகம். ஜூதாஸ் இஸ்காரியட் பெட்ராயல். நமது ஆண்டவரின் 12 சீடர்களிலே 11 பேர் கலிலேயர்கள். யூதாவை சேர்ந்தவர் யூதாஸ் காரியத்து மாத்திரமே. யூதாவில் உள்ள காரியோத் என்ற ஊரை சேர்ந்தவர். இவருடைய பெயர் எப்போதுமே இவருடைய ஊர் பெயருடன் இணைந்தே குறிப்பிடப்பட்டுள்ளது. யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்ததற்கான காரணங்கள் அவருடைய நோக்கம் வித்தியாசமாய் இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் அவரோடு இருந்தவர், அவரது போதனைகளை பலமுறை கேட்டிருந்தவர். எப்படி மிகவும் மோசமான காரியத்தை செய்ய முன்வந்தார் என்பது அனைவருக்கும் ஆச்சரியமாகவே இருக்கலாம். யூதாஸின் தீமையான முடிவிற்கு 2 பாவங்களாகிய பேராசையும் பெருமையும் படிப்படியாய் அவனுக்குள் வளர்ந்து கொண்டு வந்ததே காரணமாகும். அவன் மேசியாவின் ராஜ்யத்தை குறித்து கண்ணோட்டத்துடன் கடந்து வந்தான். அவன் அதிகாரமும் வல்லமையும் செலுத்தி மிகுந்த ஐஸ்வர்யத்தை தேடிக்கொள்ளக்கூடியதான ஒரு ராஜ்யம் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான். யூதாஸை குறித்து வேதாகமத்தில் யோவான் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே திருடனும் பணத்தை சுமக்கிறனுமாய் இருந்தான் என்பதன் மூலம் ஐஸ்வர்யத்தை விரும்பதை காட்டிலும் அவன் ஐஸ்வர்யனாக விரும்புவது தெளிவாயிருக்கிறது. தனது பணம் மாத்திரமல்ல, அனைத்தும் தனக்கே வேண்டும் என்கின்ற தவறான கண்ணோட்டமும் ஒரு காரணம். மேலும் இயேசு கிறிஸ்து குருத்தோலை ஞாயிறன்று புதிய ராஜ்யத்தை உருவாக்குவார் என்று லௌகீகமாக எண்ணியிருந்தான். யோவான் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் முன்னறிவிப்பை செய்தது யூதாஸை மிகவும் பாதித்தது. தன்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவாகாது என்று எண்ணியதும் துரோகத்தின் காரணமாய் அமைந்திருக்கலாம். இப்படி திருப்தி இல்லாத ஒரு தலைவனோடு இருப்பதை விட பிரிந்து சென்று விடலாம் என்று கூட எண்ணியிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த வாரத்தின் நடைபெற்ற அந்த தொடர் சம்பவங்கள் பூரணமாய் காணப்பட்ட பொழுது ஒரு புது எண்ணம் யூதாசுக்குள் வந்திருக்கலாம். அதாவது வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர், ஏரோதியர்களால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து கொலை செய்து விடப்படுவார் என்றும் அவரோடு நாம் இணைந்து இருந்தால் நம்மையும் அவ்வாறே செய்வார்கள் என்று எண்ணி தன் ஜீவனை காத்து கொள்ள விரும்பினவனாய் சத்துருக்களோடு இணைவது அவசியம் என்று எண்ணினான். அதே சமயத்தில் தனக்கு ஆதாயம் தேடிக்கொள்ள விரும்பினான். ஆகையினால்தான் தான் செய்வது துரோகம் என்று அறிந்திருந்தும் அது தேவனுடைய திட்டம் என்று அறியாது 30 வெள்ளிக்காசுக்காக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 1ஆம் நிருபம் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே மிகவும் தெளிவாய் கற்றுத்தரப்பட்டிருக்கின்ற ஒரு வார்த்தை, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று விளக்கமாக நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. மத்தேயு என்பவர்களது நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே காண்கின்றோம், நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாயிருந்து உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. மேற்கண்ட வசனங்கள் எத்தனை உண்மை! நமது வேர் எப்படியோ கனியும் அப்படியே. நல்ல கனிகொடா மரங்கள் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். இன்று ஆண்டவர் விரும்பும் நல்ல கனி நம்மிடம் உண்டா? உணர்வோம், உன்னதரை சார்ந்து கொள்வோம், உன்னதருக்காக கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்போம். ஆமென்.